ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ வீக்கெண்டுங்கிறனால இன்றைக்கி மார்னிங் எழும்பும்போது கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அதே நேரத்தில் டேஸ்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேர்க்கடலை சட்னியும் கோதுமை தோசையும் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். இது ஏன் டக்குன்னு வேர்க்கடலை சட்னி ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, என்னோடய மதுரையில் கூட அடிக்கடி இது தான் பண்ணுவாங்க. சீக்கிரமாக பண்ணணும், டேஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. சரி, இதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளானது, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ண முடியும். மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை ஈவினிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது, 5 மினிட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கொஞ்சம் வேர்க்கடலையும் அப்புறம் தேங்காய் ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டிலையும் எடுத்துக்கலாம், இல்லை தேவைக்கேற்றப்போ தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வேர்க்கடலை வந்து கம்மியாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு போட்டுக்கணும். உளுந்தப்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது. ஸோ அந்த உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். அதில் கலர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுக்கணும். அப்புறமா தேவைக்கேற்றாப்புல உப்பு போட்டுக்கலாம். காரமும் அப்படி தான். காரம் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிண்டி விடணும். கிண்டி விடும்போது இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இது ரொம்ப ஈஸி தான். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட இந்த மாதிரி கிண்டி விட்டுப்போம். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு மிளகு பொடி நான் வந்து அதை வந்து வசக்கிறப்பவே மிளகாய் பொடி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா இப்படி தான் வரும். இது வந்து இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை இதில் தேங்காய் எண்ணெய் தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு சின்ன சட்டி எடுத்து அதில் எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சின்ன உள்ளி இதெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து லைட்டாக வதக்கி இதில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கோதுமை தோசை கூட இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னியை வச்சு நல்லா சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் இல்லையான்னு சொல்லுங்கள்.